வலி உங்களுக்கு பிடிக்கும் என்றால், கடந்து போன வருத்தங்கள் தந்த கவலைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால், வறுமையைப் பற்றி புலம்பியிருப்பது உங்களுக்கு பிடிக்கும் என்றால், இலக்கு இல்லாத பயணம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால், குற்றம் கண்டுபிடிப்பது உங்களுக்கு பிடிக்கும் என்றால், அவைகளின் மாற்று வகையான உடல் நலம், மனமகிழ்ச்சி, செல்வச் செழுமை, பயணப் பாதுகாப்பு, தொடர்புகளின் ஒத்துழைப்பு ஆகியவற்றை கடவுளால் ஒருபோதும் உங்களுக்கு ஒருங்கிணைக்க முடியவே முடியாது. 99 விழுக்காட்டுக்கு மேலான தமிழின மக்கள் வலி, வருத்தம், வறுமை, இலக்குயின்மை, குற்றம் இவைகள் பிடிக்கும் என்கிற இந்த வகையான பாடாற்றலில்தாம் வாழ்க்கையை போராட்டமாக நடத்தி வருகிறார்கள். இதை தமிழ்நாட்டின் அத்தனை கலை இலக்கிய ஊடகங்களும், கல்வியும், அரசியல் கட்சிகளும், சார்ந்திருக்கிற மத அமைப்புகளும், தமிழ் அமைப்புகளும் கூட பேரளவாக ஊக்குவித்துதாம் வருகின்றன. இதற்கான காரணம், ஒட்டுமொத்த தமிழினமும் கடந்த 3500 ஆண்டுகளாகவே தமிழியல் நிறுவிய அனைத்தும் அனைவராலும் எளிதாக முடியும் என்கிற கடவுள் மீது இயங்குகிற கடவுள் குறித்த உண்மையான புரிதலை புறந்தள்ளி, பிராமணியம், அராபியம், ஐரோப்பியம், உலக மதங்கள், மார்க்சியம் என்கிற அயலியல்களின் இனவழி, பிறப்பு வழி, படிப்பு, தகுதி, வரிசை, ஏற்றத்தாழ்வு என கடுமையாக ஒவ்வொரும் போட்டி போட்டு, ஒருவரை தாழ்த்தி, வீழ்த்தி நீட் போன்ற தேர்வுகளை எதிர்கொண்டு பிழைப்பது பெரும்பாடு என்று பொய்யுரைகளை பறைசாற்றி, மனிதனின் மீது இயங்குகிற இடுகுறி புனைவுகளை அறிவாகவும் தகுதியாகவும் மலைத்து பிழைத்துக் கொண்டிருப்பது ஆகும். கடவுள் உங்கள் செயல், எண்ணம், கேட்பு ஆகியவற்றால் இயக்கம் பெறுகிற இயக்கமின்மையும் உங்களிடம் பெற்ற செயல், எண்ணம், கேட்பு என்கிற இயக்க வகைக்கு உங்களுக்கு குறிஞ்சித்திணை கடவுள் கூறு தெய்வம் சேயோனின் மாட்சிக்குரிய உடல் நலத்தையும் உங்களுக்கு முல்லைத்திணை இறைக்கூறு தெய்வம் மாயோனின் மாட்சிக்குரிய மனமகிழ்ச்சியையும் உங்களுக்கு மருதத்திணை இறைக்கூறு தெய்வம் மன்னனின் மாட்சிக்குரிய பேரளவான செல்வச் செழிப்பையும் உங்களுக்கு பாலைத்திணை இறைக்கூறு தெய்வம் கொற்றவையின் மாட்சிக்குரிய சீரான இயக்கத்திற்கான பாதுகாப்பையும் உங்களுக்கு நெய்தல்திணை இறைக்கூறு தெய்வம் வருணனின் மாட்சிக்குரிய பேரளவான தொடர்புகளின் ஒத்துழைப்பையும் வழங்கவல்லதும் ஆகும். இது தமிழ் முன்னோர் நிறுவியுள்ள 5வது முன்னேற்றக்கலை மந்திரம் தெளிவுபடுத்தும் உண்மையாகும். இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு யாரும் மிக மிக எளிதாக 5 மாண்புகளை பேரளவாக குவித்துக் கொண்டேயிருக்க முடியும். இதற்கு அமேசான் கிண்டிலில் பதிவிட்டுள்ள மந்திரம் மின்னூலை பெறுவதற்கான இணைப்பு இந்த காணொளியின் விவர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அமேசான் இணையதளத்தில் விற்பனைக்கு பட்டியல் இடப்பட்டுள்ள மந்திரம் அச்சுநூலை கேட்பு செய்து பெற முடியும். அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் விவர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மந்திரம் நூலை நாங்களே உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்க 9506122859 என்கிற செல்பேசி எண்ணுக்கு மந்திரம் நூலின் விலை 380 உடன் அஞ்சல் செலவு 45 சேர்த்து 425 கூகுள் பே, போன்பே போன்ற பணச்செயலிகள் வழியாக அனுப்பி வைக்கலாம். உங்கள் முகவரி மற்றும் செல்பேசி எண்ணை இந்த காணொளியின் விவரப்பகுதியில் குறிப்பிட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். செயல்பாட்டு அடிப்படையில் மந்திரப்பாடாற்றி 5 மாண்புகளை பேரளவாக குவித்திட 5 பொதியை வாங்கி பயன்பெறலாம். இந்த 5 பொதியில் 1. சீரான வாழ்க்கை இயக்கம் வேண்டுவதற்கான நடைமுறைக்கு பாலைத்திணை இறைக்கூறு தெய்வம் கொற்றவையின் மாண்பு அடையாளமாக 5 கோயில் அருட்காசு பேழை. 2. பேரளவான செல்வச் செழிப்பை வேண்டுவதற்கான நடைமுறைக்கு மருதத்திணை இறைக்கூறு தெய்வம் மன்னனின் மாண்பு அடையாளமாக 1வது அருட்காசு. 3. பேரளவான மனமகிழ்ச்சி வேண்டுவதற்கான நடைமுறைக்கு முல்லைத்திணை இறைக்கூறு தெய்வம் மாயோனின் மாண்பு அடையாளமாக மந்திரம் அச்சுநூல். 4. சிறப்பான உடல்நலம் வேண்டுவதற்கான நடைமுறைக்கு குறிஞ்சித்திணை கடவுள்கூறு தெய்வம் சேயோனின் மாண்பு அடையாளமாக அருட்காசு வாழாண்டு உடல்நலம் காக்கும் நோக்கப்பதிவு புத்தகம். 5. மிகப்பேரளவான தொடர்புகளின் ஒத்துழைப்பை வேண்டுவதற்கான நடைமுறைக்கு நெய்தல்திணை இறைக்கூறு தெய்வம் வருணனின் மாண்பு அடையாளமாக வண்ண அடிக்கோடு இடும் தூவல் ஆகியன இடம்பெற்றுள்ளன. 5 கோயில் 5 பொதியே
உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்க 9500612859 என்கிற செல்பேசி எண்ணுக்கு 5 பொதியின் விலை 1235 உடன் அஞ்சல் செலவு 160 சேர்த்து ரூபாய் 1395 கூகுள் பே போன்பே போன்ற பணச்செயலிகள் வழியாக அனுப்பி வைக்கலாம். உங்கள் முகவரி மற்றும் செல்பேசி எண்ணை இந்த காணொளியில் விவரப் பகுதியில் இடம்பெற்றுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம்.